முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அமைச்சர் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்களுக்கு வந்து வேற இடத்துல வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அமைச்சரோட இடத்துல வந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி. நாங்கெல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிஏக்கு டிரைவர் எல்லாம் அழுவுற மாதிரி இருக்கிறாங்க. என்ன ஏதோ பிரச்சனை போடுது அப்படின்னு அப்புறம் பிஆர்ஓ விட்டு விசாரிச்சா பிஆர்ஓ சொல்றாரு, அமைச்சரை மாத்திட்டாங்க. பேசிட்டே இருக்கிறோம். அவரு பாட்டுன்னு வேற கார் ஏறி கிளம்பி போயிட்டாரு. என்னன்னா அம்மா மாத்திட்டாங்க அப்படின்ட்டு இந்த சொக்காலாம் அவுத்து வச்சாரு பாருங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. திருப்பி சொக்காவை மாட்டிட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டாராம். என்னன்னா பேச்சு மூச்சு கிடையாது. கப்சுப். அதுக்கப்புறமா வந்து நான் மன வேதனையில் இருப்பேன், என்ன இந்த மாதிரி நீக்கி இருக்கக்கூடாது, என்ன ஏற்றிருக்கூடாது, ஒரு வார்த்தை கிடையாது. சரி, அந்த அதாவதுங்க இவர் வந்து இப்போ கரூர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, அம்மாவோட தைரியத்தை பார்த்தேன், அப்புறம் எம்ஜிஆரோட குணத்தை பார்த்தேன். ஏன் நான் என்ன கேட்குறேன், அடுத்த தலைமுறைக்கு பொய் சொல்லணும்னு நேர்த்தி விட்டுருக்கா அவங்கள? அம்மையார் ஜெயலலிதாவோட தைரியத்தை நீங்கள் உண்மையிலே பார்த்துட்டு நம்ம கோவம் ஆனால் முகம் எங்கெல்லாம் பிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் எந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் எந்த டாக் ஹவுஸ்க்கு போகிறாங்கன்னே தெரியாது. தூக்கி டிரான்ஸ்ஃபர்ன்னு சொல்கிறாங்க. அமைச்சர்னா எந்திரின்னு. இவர் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. அதிமுக அமைச்சர் யாருன்னா ஒருத்தர் ஸ்டேடியத்தில் மாத்திரை இப்படி இப்படி அமுக்கின்னு இருந்த மாதிரி காணொலி பார்த்தோமா?